யோசுவா 23 வசனங்கள் 11-14 வரை. ஆகையால் உங்கள் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறும்படி உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள். நீங்கள் பின்வாங்கி போய் உங்களுக்குள்ளே மீதியாயிருக்கிற இந்த ஜாதி சேர்ந்து அவர்களோட சம்பந்தம் கலந்து நீங்கள் அவர்களிடத்திலும் அவர்கள் உங்களிடத்திலும் உறவாடினால் உங்கள் தேவனாகிய கர்த்தர் இனி இந்த ஜாதிகளை உங்களுக்கு முன்பாக துரத்திவிட மாட்டார் என்றும், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்திலிருந்து அழிந்து போகும் மட்டும் அவர்கள் உங்களுக்கு கண்ணியாகவும் வலையாகவும் உங்கள் விழாக்களுக்கு சவுக்காகவும் உங்கள் கண்களுக்கு முள்ளுகளாகவும் இருப்பார்கள் என்று நிச்சயமாய் அறியுங்கள். இதோ இன்று நான் பூலோகத்தார் எல்லாரும் போகிற வழியே போகிறேன். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக சொன்ன நல் வார்த்தைகளிலெல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை என்பதை உங்கள் முழு இருதயத்தாலும் உங்கள் முழு ஆத்துமாவாலும் அறிந்திருக்கிறீர்கள். அவைகளெல்லாம் உங்களுக்கு நிறைவேறிற்று. அவைகளில் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. யோசுவாவின் புஸ்தகத்திலிருந்து தியானிக்கிறோம். இன்றைக்கு 23ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்திலிருந்து கடைசி வரைக்கும் இன்றைக்கி கவனிக்க போகிறோம். இந்த பகுதியில் குறிப்பாக இந்த யோசுவா தியானிக்க ஆரம்பித்த நாட்கள்லேருந்து எதை ரொம்ப முக்கியமாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோன்னா, எதை முக்கியமாக புரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தையில் இல்லை கர்த்தருக்குள்ளாக ஒரு மனுஷன் இருக்கும்போது அவர்களை அவங்களுக்கு எவ்வளவு சவால்கள் எவ்வளோ போராட்டம் இருந்தாலும் கர்த்தர் அதெல்லாம் தாண்டும்படி அதை ஜெயிக்கும்படி பண்ணுறார். உலகம்னாலே சவால் இருக்கும், உலகத்தினாலே போராட்டம் இருக்கும், இல்லாமல் இருக்காது. ஆனால் இதற்கு நடுவில் கர்த்தருக்குள்ளே ஒரு மனுஷன் இருக்கிறாங்கன்னா அவர்களை கர்த்தர் அதை தாண்டி ஜெயிக்கும்படி பண்ணுறாரு, வெற்றி அடையும்படி பண்ணுறார். நம்ம பாடுறோம் இல்லையா, கிறிஸ்துவுக்குள்ளாய் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தானா, ஒரு மனுஷன் கடவுளுக்குள்ளே இருக்கிறான்னா, ஒரு மனுஷன் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே இருக்கிறாங்கன்னா அவர்களுக்கு நிச்சயம் சவால்களை, இந்த சூழ்நிலைகளை இதெல்லாம் தாண்டி ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் வருது. இதை கர்த்தர் கொடுக்குறாரு. அப்போ அதில் எப்படி நிலைச்சிருக்கிறது? ஒரு நாள் நல்லா இருக்கிற மாதிரி வாழ்ந்துடலாம், ஏதோ ஒரு நாள் நல்லா இருக்கிறது போல் ஏதோ ஒன்று செஞ்சிட முடியும். ஆனால் எப்படி அந்த வெற்றியில் சஸ்டெயின் பண்ணுறது, எப்படி அந்த வெற்றியிலே நிலைச்சிருக்கிறது, எப்படி நல்லாவே கர்த்தர் நடத்துகிற அந்த நடத்துதல் இருக்குது, அது ரொம்ப முக்கியம். ஏதோ ஒரு நாள் ஜெயிச்சிட்டாங்க, திருமணத்தை சொல்லும்போது சொல்கிறாங்க இல்லையா, இன்றைக்கி திருமணம் ஆனதுக்கப்புறம் அதை பெருசாக விமர்சையாக கொண்டாடுற அந்த ஒரு நாள் இல்லை, அதுக்கப்புறம் வாழ்க்கை முழுசும் வாழணும். இந்த ஒரு நாளோட எல்லா கதையும் முடியலை, இன்றைக்கி தான் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அந்த மாதிரி வாழ்க்கையிலையும் வெற்றி அப்படி தான், ஏதோ ஒரு நாள் இல்லை, வாழ்க்கையில் கர்த்தருடைய வெற்றி அனுதினமும் உண்டாகணும், எல்லா சூழ்நிலைகளையும் அனுதினம் ஜெயிக்கணும், அந்த வெற்றியிலேயே சஸ்டெயின் நிலைத்திருக்கும்படி இருக்கணும். ஒரு பட்டம் பறக்குது மேலே போகுதுன்னா போனதுக்கப்புறம் அந்த பட்டம் எப்படி சஸ்டெயின் பண்ணுது மேலே, தான் ரொம்ப முக்கியம். ஒரு இடத்துல இல்லை ஒரு போட்டியில் எல்லாம் ஏதோ ஒரு இடத்துல அதை எப்படி அந்த கன்சிஸ்டண்ட்டாக தொடர்ந்து எப்படி இருக்க முடியுது, இது ரொம்ப முக்கியம். அப்போ இதுக்கு கர்த்தருடைய வார்த்தை உதவி செய்யுது. அதனால தான் யோசுவா இந்த பகுதியில் போன வாரமும் இதை தான் கவனித்தோம். அவர் சொல்கிறாரு, கர்த்தர் உங்களுக்கு சொன்னதெல்லாம் அவருக்கு செஞ்சு முடிச்சிட்டாரு. இன்றைக்கும் 14ஆவது வசனத்தில் அது இருக்குது. கர்த்தர் சொல்லிய எல்லா நல் வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை என்பதை உங்கள் முழு இருதயத்தாலும் ஆத்துமாவாலும் அறிந்திருக்கிறீர்கள். நல்லா உங்களுக்கு தெரியும் பண்ணுறாரு. இஸ்ரவேல் மக்களை பார்த்து என்ன சொல்கிறாரு, கர்த்தர் எல்லாம் சொன்னதெல்லாம் செஞ்சுட்டார். கர்த்தர் உண்மையாகவே அப்படி சொன்னதெல்லாம் நிறைவேற்றுகிறவர். நமக்கும் அப்படி தான் இருக்கிறார். இஸ்ரவேல் மக்களுக்கு இருந்தது போல நமக்கும் சொன்னதையெல்லாம் செய்கிறார், நிறைவேற்றுறாரு. அப்போ அதெல்லாம் சொல்லிட்டு ஏன் இவர்களுக்கு எச்சரிக்கை சொல்கிறாரு? போன வாரத்தில் கவனித்தோம் இல்லையா, மற்ற தேசத்தார்களோட மற்ற ஜனக்கூட்டத்தோட அவங்களோட கலக்காதீங்க. அப்போ அப்படி கலக்கிறதுனால என்ன நடந்துட முடியும்? போன வாரம் கவனித்தோம், எப்படி கலக்கணும், எப்படி நடுநிலையோடு இருக்கணும். அப்போ கலக்கிறதுனால கர்த்தரை அறியாத மக்களினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அவங்க முறை நமக்குள்ளே வந்துட முடியும். அவர்களுடைய வாழ்க்கையில் அவங்க கர்த்தரை அறியாமல் என்னென்னலாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்களோ, கடவுளை எதிர்த்து அவங்களுடைய நடைமுறைகள் இருக்கலாம், அவருடைய வாழ்க்கை முறைகள் இருக்கலாம், அது நம்மளை அறியாமலேயே நமக்குள்ளே வந்துடுது. அப்போ அதனால தான் அவங்கக்கிட்ட போய் கலக்காதீங்க, அவங்ககிட்ட ரொம்ப சேராதீங்கன்றது சொல்கிறாரு. இந்த உலகத்தில் வாழ்கிறோம் இல்லையா, நான் எப்படி சமூக நல்லிணக்கத்தோடு வாழணும், எப்படி மற்றவர்களை நேசிக்கணும், இதெல்லாம் ஒரு உண்மை ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் ஒரு கிறிஸ்தவர்களாக இருக்கிறதுனால எப்படிப்பட்ட பாருங்க நமக்கு ஒரு எல்லை இருக்கணுன்றதும் இருக்குது. நமக்கு ஒரு சமூக நல்லிணக்கம், மற்றவர்களோட சேர்ந்து போகிறது, இதெல்லாம் ஒரு பக்கம் ஃபைன், ரொம்ப நல்லது, அது வேணும். அதே நேரத்தில் கிறிஸ்தவர்களுக்கு உண்டான எல்லைன்னு ஒன்று இருக்குது இல்லையா, இந்த எல்லை இது ரொம்ப சரியாக இருக்கணும்னு. அதனால் போய் சாப்பிடாமல் வைராக்கியம் கொள்வது, இல்லைனா அவங்கள பார்த்தா பேசாமல் போகிறது, இல்லைன்னா இப்படி தேவையில்லாத வெளியரங்கமான வைராக்கியம் இல்லை. இப்படி வெளியரங்கமாக வைராக்கியம் கொண்டுக்கிட்டு இருந்தால் செய்ய வேண்டியதை விட்டுருவோன்னு கவனிச்சோம் இல்லையா. அப்போ வெளியரங்கமான வைராக்கியத்தால் அல்ல, உளமாற கர்த்தரை நேசித்து உளமாற கர்த்தரை பின்பற்றுறதுக்கு
எந்த காரணமும் தடையாயிடக்கூடாது. அதுக்கு தான் வேற யார்கிட்டயும் போய் உறவாடாதீங்க, அவங்களுடைய பழக்க வழக்கம் அவங்களுக்குள்ள வந்துடக்கூடாதுன்றார். இன்றைக்கும் அதை தொடர்ந்து 11வது வசனத்தில் சொல்றாரு பாருங்க, ஆகையால் உங்கள் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறும்படி 23:11 உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள். என்ன சொல்றாரு? ஆத்துமாவை குறித்து எச்சரிக்கையா இருக்கணுமா? இதுக்கு கர்த்தரிடத்துல உண்மையா அன்பு கூறும்படி. பாருங்க, உண்மையா கர்த்தரிடத்துல அன்பு கூறும்போது என்ன நடக்குது? எல்லாம் நன்மைக்கு எதுவாக நடக்குது. நம்மளும் கர்த்தருக்கு ஏற்றது போல நடக்கிறோம் இல்லையா? கர்த்தருக்கு ஏற்றது போல செய்கிறோம். ஒரு மனுஷனை ஒருத்தர்கிட்ட உண்மையா அன்பு கூறுறோம்னா அவங்களுக்கு முன்னால உண்மையாவே இருப்போம். அன்பு கூறும்போது ஆட்டோமேட்டிக்காக உண்மை வந்துடுது, ஆட்டோமேட்டிக்காக வெளிப்படைத்தன்மை வந்துடுது அந்த மனுஷங்களுக்கும் நமக்கும். அப்போ இதெல்லாம் கர்த்தர் விரும்புகிறாருன்னு சொல்கிறார். சொல்லிட்டு தான் சொல்லும்போது சொல்கிறாரு, அவரிடத்தில் அன்பு கூறுகிறதற்கு உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாக இருங்கள். அப்படி எச்சரிக்கையாக இல்லாமல் அவங்களோட நீங்கள் கலந்து அவங்களோட உறவாடினீங்கன்னா அவங்க எப்படி ஆயிடுறாங்கன்றாரு பாருங்க. அவங்க கன்னி மாதிரி ஆயிடுறாங்களாம், ட்ராப்பு. அவங்களே உங்களுக்கு ட்ராப் மாதிரி ஆயிடுவாங்க. நீங்கள் யாரை நம்பி யாருக்கிட்ட ரொம்ப பேசுகிறீங்களோ, யாருக்கிட்ட ரொம்ப உறவாடுறீங்களோ, நீங்கள் கர்த்தரை நேசிக்காமல் கர்த்தர்கிட்ட பாருங்க அது அந்த ஐக்கியம் இல்லாமல் கர்த்தர் இடத்துல அன்பு கூறாமல் பாருங்க அப்படி மாறி யாரோ இவங்ககிட்ட உறவாடினா என்ன ஆயிடுறாங்களாம், அவங்களே கன்னி மாதிரி மாறிடுறாங்க பாருங்க. பொதுவாக சொல்கிறாங்க இல்லையா? நேற்று ஒன்று வாசித்தேன். அதை வாசிக்கும் போதே எனக்கு ரொம்ப துக்கமாக இருந்தது லேசா. ஏன்னா பல நேரத்தில் என்ன சொல்கிறாங்க, நண்பன் தான் உற்ற ரொம்ப உங்களுக்கு இடுக்க நேரத்துலாம் சரி உலகத்துலாம் அப்படி சொல்கிறாங்க இல்லையா? என்ன சொல்கிறாங்க, ஃப்ரெண்டு ரொம்ப முக்கியமானவர், அவர் உங்களை என்னன்னாலும் செய்வார், உதவி செய்வார். சகோதரர்கள் கூட செய்ய மாட்டாங்க, ஆனால் நண்பர்கள் செய்வாங்கன்னு உலகத்தில் சொல்கிறாங்க. ஆனால் ஒன்று எழுதிருந்தாங்க, என்ன சொல்கிறாங்க, உங்களுடைய எதிராளிக்கு உங்களுடைய பலம் வேணால் தெரியும், ஆனால் உங்கள் நண்பனுக்கு உங்கள் பலவீனமும் தெரியும். அப்போ உங்கள் நண்பன் எதிராளியாக மாறிட்டான்னா அவன் உங்களை ஜெயிக்கிறது ரொம்ப ஈஸி. அதை பார்க்குறப்ப என்ன ஷாக்கிங்காக இருந்துச்சு. கரெக்டு தானே, உண்மைதான். அப்போ என்னென்னா நண்பனை யாராக இருக்கட்டும் உலகத்தில் யாருக்கிட்ட போய் உறவாடினாலும் யாருக்கிட்ட போய் அவங்க தான் சொல்கிறாரு, ரொம்ப எச்சரிக்கையாக ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. கர்த்தர் இடத்துல அன்பு கூற, கர்த்தரை நேசிக்க. இதை தாண்டி போயிட்டேன்னா அவங்களே எப்படி ஆயிடுறாங்க, வலையாக மாறிடுறாங்களாம், கண்ணியாக மாறிடுறாங்களாம், சவுக்கா மாறிடுறாங்களாம், முள்ளா மாறிடுறாங்க. அவங்க கிட்ட நீங்களே போய் மாட்டிக்கிட்ட மாதிரி ஆயிடுவீங்க. இப்போ எல்லாம் அவங்களெல்லாம் ஆண்டவர் துரத்தி இருக்கிறாரு. அக்கிரமம் பண்ணிட்டு இருந்த பேர் வழிகளெல்லாம் ஆண்டவர் துரத்தி இவங்க கிட்ட கொடுத்துருக்கிறாரு. இவங்களுடைய இஸ்ரவேல் தேசம், கர்த்தருடைய ராஜ்யம் அங்கே ஸ்தாபிக்கப்படணும், நியாயாதிபதியில் வச்சு நியாயம் தீர்க்க போறாருன்னு அக்கிரமம் பண்ற ராஜ்யங்கள்லாம் அகற்றப்பட்டிருக்கு. நீ அது தெரியாம போய் அவங்க கிட்ட சேர்ந்து அவங்க பழக்க வழக்கத்தில் அங்கே திரும்ப கொண்டு வந்து கண்ணியா வலையா மாட்டி அவங்க கிட்ட நீங்க மாட்டிக்காதீங்கன்னு சொல்றாரு. அப்ப இதை இன்றைக்கு எப்படி புரிஞ்சுக்கிறது பாருங்க. இதை புரிஞ்சுக்கும் போது இதை பல நேரத்தில் இதில் 2 பகுதி இருக்கு. ஒன்று என்னன்னா, அப்படி மாட்டிக்காம ட்ராப்ல ஆகாம பாருங்க சேஃபா இருங்க, இருக்கும்போது கர்த்தர் சொன்னதெல்லாம் நிறைவேற்றினாரு செய்வார்னு சொல்றாரு. சொல்லிட்டு இன்னொரு பகுதி 15வது வசனத்துல இருக்கு பாருங்க, அப்படி மாட்டிக்கிட்டா என்ன ஆகும்னு சொல்றாரு. இப்பொழுதும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோட சொன்ன நல்ல காரியம் எல்லாம் உங்களிடத்தில் எப்படி நிறைவேறிற்றோ அப்படியே உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிட்ட அவருடைய உடன்படிக்கையை நீங்கள் மீறி அந்நிய தேவர்களை சேவித்து அவைகளை பணிந்து கொள்ளும் காலத்தில் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல தேசத்திலிருந்து உங்களை நிர்மூலமாகும் மட்டும் கர்த்தர் உங்கள் நல்ல தீமையான காரியங்களை எல்லாம் வரப்பண்ணுவார். கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் பற்றி எரியும். அவர் உங்களுக்கு கொடுத்த நல்ல தேசத்திலிருந்து உங்களை சீக்கிரமாய் அழித்து போடுவார். 2 காண்பிச்சிட்டார். 2 பாதை. ஒரு பாதை நல்ல பாதை, கர்த்தரை சார்ந்து கொண்டா சொன்னதெல்லாம் நிறைவேறிச்சு, அதை நினச்சிக்கிட்டு அதில் ஸ்ட்ராங்காக இருந்து எப்படி ஆசீர்வாதத்தை நிலையாக வச்சுக்கிறது ஒன்று. 2வது இன்னொரு பாதையை காட்டுறாரு. அப்படி நீங்கள் செய்யாமல் போனீங்கன்னா எப்படியெல்லாம் செஞ்சு ஆசீர்வாதம் வந்துச்சோ அது அப்படியே இல்லாமல் போயிடும்ன்றார். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த நல்ல தேசத்திலிருந்து உங்களை நிர்மூலமாகும் மட்டும் கர்த்தர் உங்கள் மேல் சகல தீமையான காரியங்களை வரப்பண்ணுவார். கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் பற்றி எரியும். அவர் உங்களுக்கு கொடுத்த நல்ல தேசத்திலிருந்து சீக்கிரமாய் அழிந்து 2 பாதை. ஒன்று நல்லது, இன்னொன்று மோசமானது, எல்லாம் அழிஞ்சு போகிறது. அப்போ இந்த 2ஐயும் காட்டுறாரு. அப்போ இதை எப்படி நம்மளுடைய கவனம் எப்படி இருக்கணும்னா, கர்த்தரிடத்துல அன்பு செலுத்தி கர்த்தரிடத்திலிருந்து எப்படி நம்மளுடைய வாழ்வை நிலையான வெற்றியா நிலையான ஆசீர்வாதமா நிலைநிறுத்தி கொள்றது, அதான் நம்மளுடைய நோக்கமா இருக்கணும் இல்லையா? அப்ப மற்றவர்களோட போய் கலக்காதீங்கன்றாரு பார்த்தீங்களா? நீங்கள் பின்வாங்கி போய் 12வது வசனம், உங்களுக்குள்ளே மீதியா இருக்கிற இந்த ஜாதிகளை சேர்ந்து அவர்களோட சம்பந்தம் கலந்து நீங்கள் அவர்களிடத்திலும் அவர்கள் உங்களிடத்திலும் உறவாடினால் பாருங்க. இதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக போவோம், இன்னும் கொஞ்சம் நுட்பமாக கவனிப்போம். என்னெல்லாம் நடக்க முடியும்?
என்னென்னலாம் நடந்துட முடியும். இது போய் பேசுறது இல்லை, இல்லைனா போய் அவங்க கொடுக்குறத வாங்கி சாப்பிட்றது இல்லை, இல்லைனா அவங்கக்கிட்ட போய் ஏதோ கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் வைக்கிது, அந்த மாதிரி இல்லை. இது எப்படின்னா இதெல்லாம் லேசாக ஆரம்பித்து ரொம்ப ஆழமாக பதிஞ்சு அவங்களுடைய முறைகளை நாம் பின்பற்றுகிறது போல் ஆயிடுறது. அது ஒன்று காட்டுறேன். எப்படி இது வெளிப்படுதுன்னா பாருங்க, மற்றவர்கள் கர்த்தரை அறியாதவர்களோட போய் ரொம்ப சேரும்போது, கர்த்தரை அறியாதவர்களோட ரொம்ப பழகும்போது பாருங்க, அவர்களோட கவனம் வைக்கும்போது சொல்கிறாங்க இல்லையா, உன் நண்பன் யாருன்னு சொல்லு, நீ யாருன்னு சொல்ற. அந்த மாதிரி தான் தானாகவே அவர்களுடைய சிந்தனை நம்மளை அறியாமல் நமக்குள்ளாக வெளிப்படுது. அவங்க கர்த்தரை நம்பலை, ஆனால் அவங்க எப்படி நம்புகிறாங்க, அவங்க எப்படி உலகத்தை பார்க்குறாங்களோ, அவங்க எப்படி நடந்துக்கிறாங்களோ அது வெளிப்படுதான் ஒன்று. ரெண்டாவது, கர்த்தருடைய வார்த்தையின்படி இல்லாமல் நம்மை அறியாமலேயே அவர்களுடைய செயல்களுக்கும் அவர்களுடைய நம்பிக்கைக்கும் நம்மளை அப்படியே கொடுத்துட்றோம். கரெக்டு தானே அவங்க சொல்கிறது? கர்த்தருடைய வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை திட்டமாக சொல்லும், ஸ்ட்ரிக்டாக இல்லைன்னு. ஆனால் எப்படி ஆயிடுதுன்னா, மற்றவர்களோட கலந்து உலகத்தில் இருக்கிறதுனால சொல்கிறாங்க இல்லையா, ஊரோட ஒத்துப்போ எல்லாம் அப்படி கேட்குறப்ப அப்படியே பரவாயில்ல, எல்லாம் கரெக்டாக தானே இருக்குது, இதில் என்ன பெரிய பிரமாதம் இருக்குது, அது அவங்க சொல்கிற மாதிரியே தான் போல அப்படின்னு கர்த்தரை அறியாதவர்களுடைய தாக்கம் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்துடுது. மூணாவது, கர்த்தருடைய வார்த்தையை ஓரங்கட்டிட்டு கர்த்தருடைய மக்களை அறியாதவர்கள் வைத்திருக்கிற பழக்க வழக்கம் முறைமைகள் இதெல்லாம் நம்மளை அறியாமலேயே நமக்குள்ளே நுழைஞ்சிருது. பல நேரத்தில் கிறிஸ்தவர்கள் ஆக்கப்பட்டவங்ககிட்ட கூட அதெல்லாம் இருக்குது, கிறிஸ்தவங்களாக இருக்கிறாங்க, ஆனால் அவங்ககிட்ட கூட பல கர்த்தரை அறியாதவர்கள் நம்புகிற நம்பிக்கை, கர்த்தரை அறியாதவங்க அவங்க பார்க்குற முறை அதெல்லாம் கிறிஸ்தவர்களுக்குள்ளே இருக்குது. நாங்கள் நேற்று பாப்பா காது குத்த போயிருந்தோம். அப்போ அங்கே காது குத்துறவர் சொல்கிறார், இந்த திசை அந்த திசை. நாங்கள் சொல்கிறோம், எல்லா திசையும் ஒரே திசை தான், ஆண்டவர் படைச்சது. அப்போ கொஞ்சம் விட்டால் என்ன ஆயிரும், இதுதான் போல் கரெக்டு, இந்த திசையில் இது இருக்குது, எல்லாம் சயின்டிஃபிக்காக தான் சொல்லியிருப்பாங்க. சயின்டிஃபிக்காக சொன்னது சயின்டிஃபிக்காக இருக்கட்டும், அதை அறிவியல் பார்வையோடு பார்க்கணும். சயின்டிஃபிக்காக சொல்லியிருந்தால், அறிவியல் நோக்கத்தோடு சொல்லியிருந்தால் அதை அறிவியலாக பார்க்கணும். இல்லைனா வேறு மாதிரி பார்த்துடக்கூடாது, அது நம்மளை அறியாமல் நமக்குள்ளே வந்துடவும் கூடாது. அப்போ கர்த்தருடைய வார்த்தையை அப்படியே ஓரம் கட்டிட்டு அப்படி அதை கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு அதை அவர்கள் சொல்லுகிறது, மற்றவங்க சொல்கிறது, உலகத்தில் இருக்கிற நடைமுறை, இல்லைன்னா மற்ற மக்களினுடைய அந்த கலாச்சாரம், இது அப்படியே உள்ளே வந்துடக்கூடாது. அப்படி வந்துருதான். 3. 4வது பாருங்க, அவர்களின் சிந்தனையின் வழியே நாமும் நமது சூழ்நிலைகளை பார்க்க முயற்சி பண்ணுறோம். பாருங்க, நம்ம கர்த்தருடைய வார்த்தையை வச்சு அவருடைய வசனத்தை வச்சு அப்படி பார்க்கறது இல்லை. ஒரு பிரச்சனை வருது, ஒரு போராட்டம் வருதுன்னா எப்படி பார்க்கறது இல்லை, கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு பார்க்கறது இல்லை, கர்த்தர் யாருன்ற கோணத்தில் பார்க்கறது இல்லை. உலக ஞானம், நம்மளை சுற்றி எப்படி இருக்கிறாங்க ஆளுங்க, நம்ம யாரோட ஐக்கியம் கொண்டிருக்கிறோம், எந்த சிந்தனையில் மூழ்கி இருக்கிறோம், இதை கொண்டே பிரச்சனையை பார்க்க ஆரம்பிச்சிடறோம். இப்போ பார்க்க ஆரம்பிக்கும் போது நம்மளை அறியாமலேயே கர்த்தரை விட்டு தூரம் போயிடுறோம். இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா, கர்த்தரிடத்துல முழுமையாக அன்பு கூறாமல், கர்த்தரை முழுமையாக நேசிக்காமல், மற்ற 11ஆவது வசனத்தில் இருக்கிற மாதிரி 12 இருக்கிறது போல மற்றவர்கள்னால் இங்கே கர்த்தரை அறியாதவர்களோடு போய் சம்பந்தம் கலக்கிறதுனால, அவங்ககிட்ட போய் உறவாடுறதுனால அவர்களுடைய தாக்கம் வந்துடுதுன்றாங்க. பாருங்க, இதில் தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இதுக்கு தான் எச்சரிக்கையாக இருக்க சொல்கிறாரு. போய் பேசாத, திருப்பிக்கிட்டு போயிருங்க முகத்தை, அப்படி சொல்ல வரல. இதெல்லாம் உள்ளே வந்துடக்கூடாது, ரொம்ப எச்சரிக்கையாக இருங்கன்றாரு. அப்போ 1-2 காரியத்தை கவனிப்போம். பாருங்கள், போன வாரம் 1-2 குறித்து பேசணும். எப்படி பாருங்கள், தீமைகளை குறித்து அவங்க ரொம்ப நம்புகிறாங்க, பிசாசின் காரியங்கள் இதெல்லாம் குறித்து எப்படி நம்புகிறாங்க, இதெல்லாம் கவனித்தோம். இன்றைக்கு இன்னொன்று முக்கியமாக டீல் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த பில்லி சூனியம், செய்வினை போன்ற காரியங்களுக்கு மேலே கர்த்தரை அறியாதவர்கள் வைத்திருக்கிற நம்பிக்கை. கர்த்தரை அறியலை ஒருத்தர், ஆனால் அவங்க எப்படி நம்பிக்கை வச்சுருக்கிறாங்க பாருங்கள். ஏதோ ஒன்று, ஒரு ஆவி மேலே ஒரு நம்பிக்கை வைக்கிறாங்க. ரொம்ப பயம். முந்தின காலத்துலலாம் பாருங்கள், உலக இன்னைக்கு பரவலாக என்ன நம்புகிறாங்கன்னா, எல்லாம் வெளிச்சம் வந்துருச்சுங்க, அதனால் எந்த நடமாட்டம் இல்லை, பேயெல்லாம் ஒன்றும் நம்மளை பண்ணாது. ஆனால் முன்னால் கவனித்து பாருங்கள், ஒரே பேய் கதை தான், ஒரே பேய் கோஸ்ட் ஸ்டோரி தான். அப்போ இதை கட்டமைச்சு ஒரு நடந்துட்டு இருந்தது. கொஞ்சம் உண்மை கூட இருக்கலாம், தவறு அதில் தப்பு இல்லை. அதுக்கு ஏதோ ஒரு மாயாஜாலத்தை போல் ஒரு வல்லமை இருக்கலாம். அதில் பல காரியம் சொல்கிறாங்க இல்லையா, இதை இப்படி பண்ணுவாங்க, அப்படி பண்ணுவாங்க, தகுடு வைக்கிறாங்க, எடுக்கிறாங்க, கொள்கிறாங்க, போகிறாங்க, என்னென்னமோ பேசுகிறாங்க. அந்த லாங்குவேஜை கேட்கும் போதே நமக்கே இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இதில் ரொம்ப வினோதம் என்னென்னா, இதை டீல் பண்ணுறதுக்கு பாஸ்டருங்கெல்லாம் இருக்காங்க. இதை டீல் பண்ணுறதுக்கு, இந்த பிரச்சனையை டீல் பண்ணுறதுக்கு பாஸ்டருங்கெல்லாம் இருக்காங்க. அவங்க இதில் ஸ்பெஷலிஸ்ட்டு.
ஒரு சிலர் பட்டம்லாம் வாங்கியிருக்காங்க. பட்டம் எதுக்கு? பைபிளை படித்து அதில் தேர்ச்சி அடைஞ்சு பட்டம் வாங்குறது ஒரு பக்கம், முனைவர் பட்டம் வாங்குறது. அந்த மாதிரி இதை டீல் பண்ணுறதில்ல. பாருங்க, நான் பேயோ பிசாசோ இல்லைன்னு சொல்ல வரல, உலகத்தில் இருக்கிற தீமை இல்லைன்னு சொல்ல வரல, எல்லாம் இருக்குது. பில்லி சூனியம் பண்ணுறாங்களான்னு கேட்டால் எங்கேயா உட்காந்து பண்ணிட்டு தான் இருப்பாங்க, பண்ண மாட்டாங்கன்னு சொல்ல வரல. ஆனால் இதை அவங்க பார்க்குற கோணத்திலேயே ஒரு கிறிஸ்தவங்க பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி காரியம் தான் என்ன பண்ணுது, மனுஷனுக்குள்ளே வந்து அவங்கக்கிட்ட இருந்து இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு இதுதான் கர்த்தருடைய அன்பை விட்டு பிரிச்சிருது. ஆனால் வசனம் என்ன சொல்றது கவனிப்போம் பாருங்க. என்னாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம், என்னாகமம் 23 வசனம் 23ஆம் அதிகாரம் 23. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். வீட்டில் போய் இந்த அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க. என்ன 23 வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. ரொம்ப அற்புதமாக நரேட் பண்ணியிருக்கு. ஒரு ராஜா எப்படி ஒரு மனுஷனை கூப்பிட்டு எப்படி இவங்களை சபிக்க சொல்கிறாரு, கர்த்தர் எப்படி இஸ்ரவேல் மக்களை சபிக்காமல் இப்படி நடத்துகிறாரு பாருங்க. இந்த பகுதி வாசிச்சு பாருங்க வீட்டில் போய். அதில் வரும்போது தான் சொல்கிறாரு, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. அப்போ இஸ்ரவேலுக்குள்ள யாக்கோபுக்குள்ள, யாக்கோபுனா இஸ்ரவேல்னு அர்த்தம், இஸ்ரவேல்னா தேவனுடைய ஜனம்னு அர்த்தம், நம்மலாம் தேவனுடைய ஜனம். அப்போ நமக்குள்ள மந்திரவாதம் இல்லை, நமக்குள்ள இல்லை. அது இங்கே ஒன்றும் வந்து வேலை செய்யாது. மந்திரவாதம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது, ஏதாவது பண்ணுறாங்களான்னு கேட்டிங்கன்னா பண்ணக்கூட முடியும். உங்களுக்கு விரோதமாக பண்ணுவாங்களா? யாருக்கு தெரியும்? பண்ணால் பண்ணியிருக்கலாம், நம்ம போய் சொல்ல முடியாது பண்ணாங்களா பண்ணலையா, இதை யார் பார்த்தா தான் பண்ணியிருக்கலாம். ஆனால் அது இங்கே வந்து வேலை செய்யுமான்னு கேட்டால் வேலை செய்யாது. ஏன்னா கர்த்தர் பாதுகாப்பாக கேடகமாக இருந்தாருன்னா அதற்கு மேலே இருக்கிற அதிகாரத்தை விட கர்த்தருடைய அதிகாரம் பெருசு. அதான் சொல்கிறாரு, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. இங்கே வந்து சொல்லிக்கிட்டு சும்மா சாயங்காலம் அப்படி பீச்சுக்கு போங்க, நேரத்துக்கு கிளம்பி வந்துடுவாங்க, ஒரு குச்சை கையில் வச்சுக்கிட்டு கையை காட்டுங்க, வாழ்க்கை இந்த கையில் இருக்குன்னு நான் பார்த்து சொல்கிறேன்னுவாங்க. வசனம் சொல்லுது என்ன சொல்லுது, உன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பேன். கையில் இருக்குதான், ஆனால் இவங்க பார்த்து குறி சொல்கிற மாதிரி இல்லை. கர்த்தர் போய் உழைச்சா அந்த உழைப்பை ஆசீர்வதிக்கிறாரு, அதை பெருக பண்ணுறாரு. கையில் ஆசீர்வாதம் இருக்கா, வாழ்க்கை தெரியுமான்னு கேட்டால் தெரியும். எப்போ தெரியும்? வசனம் சொல்கிற மாதிரி அவர் கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கும் போது கையில் இருக்கான்னு கேட்டால் இருக்குது. ஆனால் இவங்க பார்த்து சொல்கிற மாதிரி குறி சொல்லிக்கிட்டு இல்லை. குறி கூட பார்க்கும்போது அப்படியே ஜோராக சொல்கிறாங்க. ஏதோ உங்களுக்கு நடந்ததெல்லாம் கூட கொஞ்சம் சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் ஏதோ ஒரு மாயாஜாலத்தை போல் ஒரு வல்லமை இருக்குது. ஆனால் அந்த வல்லமையை விட பெரியவர் யார்? நம்ம கர்த்தர். அப்போ இதெல்லாம் தான் பாருங்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய கலாச்சாரம். மற்றவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புறது, அதை அப்படியே பின்பற்றுறது. ஏதோ ஒரு தீமை நடந்துருச்சுன்னா குடுகுடுப்பக்கார ஏதாவது வந்து ஏதாவது வீட்டில் வாசலில் சொல்லிட்டு போயிட்டான்னா நம்ம ஆளுங்க பயப்படுற பயம் இருக்குது. அவன் நல்லா சொல்லிட்டான்னா ஒரே சந்தோஷமாயிருது. அப்பா இந்த தேவ தூதன் அவர் வந்துட்டார், காலையிலே மணி அடிச்சுக்கிட்டு. அதனால் அவர் நல்லது சொல்லிட்டா ஒரே சந்தோஷம், நல்லா சொல்லிட்டாரு இன்னைக்கு நல்லா போவோம். ஆனால் கொஞ்சம் தப்பாக ஏதாவது சொல்லிட்டாருன்னா ஏதாவது கேட்கலாமா அவர்கிட்ட அப்படின்ற எண்ணம் வந்துடுது. அப்படி இல்லை இது. இதுதான் வெளியிருந்து வர்ற தாக்கம் பாருங்க. இதை தான் டீல் பண்ணணும். இதெல்லாம் தான் நம்மளை விட்டு போகணுமே தவிர இதை தான் அவர் சம்பந்தம் கலக்கிறதுன்னு பேசிகிட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் தான் சம்பந்தம் கலந்துருக்குது. நம்மளை அறியாமலேயே சம்பந்தம் கலந்துருக்கு, நமக்கு தெரியாமலே சம்பந்தம் கலந்துருக்கு. நம்ம உணர்வுக்கு அப்பாற்பட்டு நம்ம ரியலைஸ் பண்ணாமலே நமக்கு தெரியவே இல்லை இது சம்பந்தம் கலந்துருக்குதா கலக்கலையான்னு. ஆனால் கலந்துருக்குது, கனெக்ட் ஆகிருக்குது, ஒரு பிடிப்பு இருக்குது, அது மேலே ஒரு ஈர்ப்பு இருக்குது, அதை நம்புகிற நம்பிக்கை மனசுக்குள்ளே இருக்குது. அதனால தான் குடுகுடுப்பக்காரன் வந்தால் கூட நல்லது சொன்னால் சந்தோஷமாகவும் நல்லது சொல்லலைன்னா பயமாகவும் ஆயிடுது. அப்படின்னா இந்த மாதிரி பாருங்கள், உலகத்தின் நடைமுறைகளில் ஏதோ ஒரு வல்லமை இருக்குதுன்றதை ஒரு கிறிஸ்தவங்க ரொம்ப ஆழமாக நம்ப ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இவங்க கர்த்தரிடத்தில் அன்பு கூறாமல், கர்த்தரை நேசிக்காமல், கர்த்தரை கவனம் செலுத்தாமல் எங்கே போயிட்டாங்கன்னு அர்த்தம். அவங்க மேலே கவனம் வச்சுட்டாங்க, மற்ற தேசத்து மேலே, மற்ற ஜனக்கூட்டத்தின் மேலே, கர்த்தரை அறியாத ஜனக்கூட்டத்துக்கு மேலே நம்பிக்கை வச்சுட்டாங்கன்னு அர்த்தம். அதில் தான் எச்சரிக்கையாக இருங்கன்றார் யோசுவா. இதில் எச்சரிக்கையாக இருந்தால் தான் சொல்கிறாரு எல்லாம் நிறைவேறிடுச்சு. நான் 14வது வசனத்தில் சொல்கிற மாதிரி கர்த்தர் சொன்னது எல்லாம் நிறைவேற்றிட்டாரு. ஆனால் அது அப்போ தான் சஸ்டெயின் ஆகும், அப்போ தான் நிலச்சிருக்கும், அது ஆசீர்வாதம். இல்லைன்னா நல்ல தேசத்துலேருந்து போகிற மாதிரி ஆயிரும்ன்றாரு. அப்போ வெற்றி எப்படி வருது?
இந்த மாதிரி மற்றவர்கள் கர்த்தரை அறியாதவர்களுடைய பாருங்க அந்த எண்ணம் நமக்குள்ளே வந்துடக்கூடாது. எது ஸ்ட்ராங்காக இருக்கணும்? இஸ்ரவேல் யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை. ஏதாவது வல்லமை இருக்குன்னு யாராவது வந்து சொன்னாங்கன்னா இதை நினச்சிக்கோங்க, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை. இந்த குறிகிரி சொல்லிட்டு போனாங்கன்னா அவன் சொல்லிட்டு போட்டோம். ஆனால் இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. கர்த்தர் சொல்கிறாரு. இதுதான் மனசில் ஆழமாக இருக்கணும். இதுதான் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை விட்டு விலகி போகாமல் இருக்கணும்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி சட்டத்திட்டங்கள் இதில் தான் மனசு ஆழமாக பிடிக்கப்பட்டிருக்கணும் கர்த்தருடைய வார்த்தையில். இதை நாம் நம்புகிறதுனால, இதை விசுவாசிக்கிறதுனால கர்த்தருடைய ஆசீர்வாதம் வருது, நிலைச்சிருக்குது, வெற்றி நிலைத்திருக்கிறது. ஒன்று. இது ரெண்டாவது, பரிசுத்தம் இல்லாததை பொழுதுபடையாக்குறது. பாருங்க வசனம் என்ன சொல்லுது? கிறிஸ்தவமே பரிசுத்தத்தில் கட்டப்பட்டிருக்குது. இயேசுவினால் பரிசுத்தத்தில் கட்டப்பட்டிருக்கிறது தான் கிறிஸ்தவம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாதுன்னு இருக்கு. அவர் எவ்வளோ பரிசுத்தர்னு எருசலேம் தேவாலயத்தில் கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கும்போது மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள ஆசாரியன் போய் அவன் சரியான விதத்தில் பலி செலுத்தி போகலைன்னா அவங்க மரித்து போகிறத கர்த்தருடைய பரிசுத்தம் காட்டுது. மனுஷன் அவ்வளோ பாவியாக இருக்கிறான், கர்த்தர் அவ்வளோ பரிசுத்தமாக இருக்கிறாரு. அவருடைய பரிசுத்த தன்மைக்கு முன்னால் ஒரு மனுஷன் நிற்க கூட முடியாது, உயிரே போயிடும்ன்றது போல. பாருங்க எருசலேம் தேவாலயத்தில் அப்படி ஒரு முறை இருந்துச்சு. அப்புறம் இயேசு மரிக்கும்போது தான் மனுஷனுடைய பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டதுனால எருசலேம் தேவாலயத்தின் திரைச்சீலை மேலேருந்து கீழே ரெண்டாக கிழிஞ்சு கர்த்தருக்கும் மனுஷனுக்கும் இருக்கிற பகை நீங்கினது இல்லையா? அப்போ உலகத்தில் எல்லாம் கர்த்தரை அறியாதவங்க பாருங்க, அவங்களுக்கும் பெரிய பரிசுத்தத்துக்கும் பெரிய சம்மந்தம் இல்லை. பாருங்க அவங்க ரொம்ப என்ன சொல்லுவாங்க? சேக்ரட் செக்குலர். சேக்ரட்னா புனிதத்துக்கு கொஞ்சம் நேரம், செக்குலர்னா உலக பிரகாரமான காரியத்துக்கு பாருங்க அதுக்கு என்ன வேணால் பண்ணலாங்க. அதுதான் நமக்கு என்டர்டெயின்மெண்ட் கொடுக்குது. வாழ்க்கையை அனுபவிக்கணும். நேரம் இருக்கும்போது, காலம் இருக்கும்போதே வாழ்க்கையை அனுபவிச்சிடணுன்றான். எதை அனுபவிக்கணுமா? வாழ்க்கையை ஆட்டம் போட்டு பார்க்கணும், வாழ்க்கையை அனுபவிக்கணும். இந்த மாதிரிலாம் நினைக்கிறான். வாலிப பசங்க சொல்லுவாங்க, வாலிப நாட்களில் வாலிப டைமை என்ஜாய் பண்ணு. என்ஜாய் பண்ணாமல் இப்படி போய் இப்படி சுற்றிட்டு இருக்கிறிய, இப்படி நல்ல ஆளாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களே, இந்த மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா? வாலிபர்களுக்குள்ள என்ஜாய் பண்ணணும் வாலிப நாட்களை. ஆனால் வசனம் என்ன சொல்லுது? வாலிப நாட்களில் உன் சிருஷ்டிகரை கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறாரு. அதனால் வாலிப நாட்கள் ரொம்ப முக்கியமானது. வாழ்க்கையின் அஸ்திபாரம் வாலிப நாட்கள் இருக்கு. வாலிப நாட்கள் சரியாலாம் போயிடுச்சுன்னா வாழ்க்கையே சரியில்லாமல் போயிடும். இதுதான் ரொம்ப முக்கியமானது. இதுதான் அஸ்திபாரம், இதுதான் ஃபவுண்டேஷன். அப்போ இதை ரொம்ப சரியாக பார்த்துக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். வசனம் அப்படி தான் சொல்லுது, அப்படி தான் கற்றுக் கொடுக்குது. ஆனால் உலகம் எப்படி பார்க்குறாங்கன்னா, ஆவிக்குரிய வாழ்க்கை, பரிசுத்தம், தெய்வீகம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குங்க, அது வேற. அதுக்கு எப்பயாவது ஒரு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். பாருங்க, அதுக்கு சிறந்த உதாரணம் பஸ்ஸு கதை தான். காலையில் நல்ல தெய்வீகமாக ஆரம்பிக்கிற பஸ்ஸு, தனியார் பேருந்துலலாம் போய் பாருங்கள், சாமி கும்பிட்டு அதை நல்லா நேர்த்தியாக அதை பண்ணணும்னு நினச்சி அதை நல்லா காலையில் கிளம்பும்போது ரொம்ப தெய்வீகமாக கிளம்புவாங்க. பஸ்ஸு வேகம் கூட சரியான விதத்தில் அப்படியே போகும், நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு, ரம்மியமாக பாட்டு ஓடும், தெய்வீகமான பாட்டு போதுப்பா. ஆனால் 8 மணி சாப்பிட்டு முடிச்சிட்டாருன்னா சீனே மாறிடும். செக்குலர் சாங்ஸ் தான், சினிமா பாட்டு தான், அப்புறம் போடாத ஆட்டம். அப்போ எதை காட்டுது? புனிதத்துக்கு நேரம் கொடுத்துடணும். அது கொஞ்சம் காலையில் ஆனால் சாமியெல்லாம் கும்பிட்டு அதுக்கு ஒரு பக்கம் பண்ணிடணும். ஆனால் மற்ற நேரம் என்ன வேணால் பண்ணலாம். அப்படி இல்லை, கிறிஸ்தவம் அப்படி கிடையவே கிடையாது. காலைல ஜெபம் பண்ணிட்டாங்க, பைபிள் வாசிட்டேன், இனிமே போய் எல்லாம் பண்ணலாம் கிடையாது. அப்படி பண்ணவே முடியாது. எப்போ தான் சொல்கிறாரு, நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராக இருங்க. செயல்களில் பரிசுத்தம், வார்த்தையில் பரிசுத்தம், சிந்தனையில் பரிசுத்தம், எல்லாவற்றிலையும் அவர் பரிசுத்தராக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாரு. அப்படி தான் இருக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனால் உலகத்தில் மற்றவங்க, கடவுள் அறியாதவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, வாழ்க்கையும் அப்படி தான் பார்க்குறாங்க. 40-50 வயசு வரைக்கும் என்ன பண்ணலாம்? நல்லா ஆட்டம் போடலாம். ஒரு தடவை ட்ரெயினுக்கு போயிட்டு இருந்தேன் பாருங்கள், வட இந்தியாவுக்கு. அப்போ போகும்போது ட்ரெயின் முழுசும் தமிழ் ஆளுங்க தான். அப்போ அவங்க பேசும்போது ஒரு கம்பார்ட்மெண்ட்டில், நான் இருக்கிற கம்பார்ட்மெண்ட்டில் ஒருத்தர் சொல்கிறாரு, பையனை ஒழுங்கு பண்ணிட்டேன், கல்யாணம் பண்ணிட்டேன், பேரன் பேத்திலாம் எடுத்துட்டாங்க. இப்படி ஒவ்வொருத்தரையும் சொல்கிறார். பிள்ளைங்கள்லாம் சொல்லி எல்லாம் முடிஞ்சிருச்சு வாழ்க்கை, இனிமே நம்ம போய் கடவுளை தேட வேண்டிதான், போய் எங்கெல்லாம் 14 தான் இப்போ கிளம்பி இருக்கிறேன் வாழ்க்கையில் அப்படின்னு ட்ரெயின் ஏறி உட்காந்து போயிட்டுருக்காரு. கடவுளை தேடுறதுக்கு எங்கெங்கெல்லாம் புனித ஸ்தலம் இருக்குதோ அங்கெல்லாம் போய் கடவுளை பார்க்கலான்னு நினைக்கிறாரு. பாருங்கள், என்ன இது, என்ன அர்த்தம்? வாழ்க்கையெல்லாம் ஆட்டம் போட்டுட்டு எல்லாம் செட்டில் பண்ணியாச்சு, இப்போ செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ என்ன பண்ணுறது? எங்கேயாவது போய் பிஸியாக வச்சுக்கணுன்னா எங்கேயாவது போய் அங்கங்கே போய் என்ன பண்ணலாம்,
கடவுளை தேடுவோம் அப்படின்ட்டு 40-50 வயசில் கிளம்புறான். அப்போ இது ஒரு தொடர் கதையாகவே ஆகிப்போச்சு. இந்த மாதிரி கிறிஸ்தவ பழக்கம் கிடையாது. ஏதோ வாழ்க்கை முழுசும் தப்பு பண்ணி கர்த்தரை அறியாமல் இருந்து, கர்த்தருக்கு தெரியாமல் இருந்து, ஏதோ ஒரு வகையில் சாகும்போது அவங்க ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்து இயேசுவை நம்பி விசுவாசித்து மரிக்கிறாங்கன்னா அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்படுறாங்க. ஆனால் வாழ்க்கை முழுசும் அவங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கப்பட்டு கர்த்தருடைய வார்த்தையெல்லாம் சொல்லி அவங்களுக்கு அப்பவும் அக்கிரமத்தில் தான் பண்ணுறாங்கன்னா பாருங்க, கர்த்தர் எப்படி பார்ப்பாருன்னு எனக்கு தெரில. உங்கள் பிள்ளைய இல்லை அவங்க யாரோ ஒருத்தங்க தெரிஞ்சவங்க நேசித்தவங்க பாருங்க, திரும்ப திரும்ப ஏதோ உபதேசம் பண்ணி பார்க்குறீங்க. ஆனால் அவங்க திருந்த வேலைனா என்ன பண்ணிடுவீங்க, ஒரு கட்டத்தில் அவ்வளோதான் போன்னு விட்டுருவீங்க இல்லையா? அந்த மாதிரி தான், அப்படி தான் ஆயிரும். ஆனால் கர்த்தர் அப்படி விட மாட்டாருன்னு நினைக்கிறேன். அதுக்குன்ட்டு அதை ரொம்ப அட்வான்டேஜாக எடுத்துக்கூடாது. அவர் விட மாட்டாருங்க. அவர் ரொம்ப அன்புள்ளவர், அவர் நேசிக்கிறவர். அவர் நேசிக்கிறவர் போலவே கோபம் கொள்றவர். கவனிக்கிறீங்களா? அவங்க கத்துறாங்கன்னா கத்துட்டோம். அவர் நேசிக்கிறது போலயே கோபம் கொள்றவர். அவர் கோபம் பற்றி எரியும்னு வாசிக்கிறோம். இங்கே வாசிச்சோம் இல்லையா? 23வது அதிகாரத்தில் அவருடைய கோபம் உங்கள் மேல் பற்றி எரியும். அவர் உங்களுக்கு கொடுத்த நல்ல தேசத்திலிருந்து நீங்கள் சீக்கிரமாய் அழிந்து போவீர்கள் என்றார். அப்போ யோசுவா என்ன சொல்றாரு? எப்போ அவர் கோபமும் வரும், அவருக்கு அவருடைய கோபம் உங்கள் மேலே பற்றி எரியவும் முடியும். எல்லாம் ஒரு நல்ல அன்பாக தான் இருப்பாருங்க. எப்போமா அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருப்பார். எப்போமா நம்ம என்ன பண்ணாலும் திரும்ப திரும்ப வந்து சேர்த்துக்குவார். பண்ணுறாரு 7-70 தடவை மன்னின்னு சொல்கிறாரு. ஆனால் கோபமும் படுவார் பாருங்க, அதையும் தெரிஞ்சுக்கணும். அப்போ அவர் அப்படி கோபப்படுகிறவரும் கூட. அப்போ கர்த்தருடைய பரிசுத்த தன்மையை புரிந்து கொண்டு நம்மளும் அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நாமும் பரிசுத்தராக இருக்கணும். போவோம் பாருங்க, 1 பேதுரு எழுதின புஸ்தகம் 1 அதிகாரம். 1 பேதுரு எழுதின நிருபம் பேதுரு முத அதிகாரம் 1 பேதுரு 1 வசனம் 14 வாசிக்கிறேன் பாருங்க. நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையிலே கொண்டிருந்த இச்சைகளின்படி நீ நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியையின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியினால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். என்ன சொல்றாரு? அவர் பரிசுத்தராம், ஆகையால் நாமும் பரிசுத்தராய் இருக்க வேண்டும். அவர் முன்னே அறியாமையில் இருந்த போது செஞ்ச இச்சையான காரியங்கள் கீழ்ப்படியாமல் இருந்தது போல இல்லாமல் இப்போ கர்த்தருக்குள்ளே இருந்து கர்த்தருக்குள்ளே கீழ்ப்படிச்சு அவருடைய பரிசுத்த தன்மையை காண்பிக்கணும். ஏன் அதான் அழகாக சொல்கிறாரு பாருங்க. சொல்லிட்டு 17வது வசனத்தில் அவர் பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியையின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியினால். புரியும் நினைக்கிறேன் வாசிக்கும் போது. என்ன சொல்கிறாரு? பட்சபாதம் பார்க்குறவர் இல்லை ஆண்டவர். பட்சபாதம் இல்லாதபடி பார்க்குறாரு இல்லையா? அவனுடைய கிரியையின்படி அவனுக்கு நியாயம் தீர்க்கிறாராம். அவனுடைய செயல்களின்படி, நம்ம செயல்களின்படி பட்சபாதம் இல்லாமல் நியாயம் தீர்க்கிறவரை நம்ம ஆராதிக்கிறோம். அதனால் அவரை பிதாவாக நீங்கள் தொழுது கொண்டு வருகிறபடியினால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும், இங்கேனா எங்கள் இந்த பூமியில் பரதேசிகளாக கொஞ்ச நாள் இந்த பூமியில் வாழ போகிறோம். இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். ரொம்ப ஜாக்கிரதையாக பயத்தோட கர்த்தருக்கு முன்னால். அவர் பரிசுத்தர், அந்த பரிசுத்தருக்கு முன்னால் நாமும் அவரை கொண்டு பரிசுத்தமாய் வாழும்படி நாம் நடக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியம். இதுதான் மற்றவர்களுடைய காரியம் அங்கே வந்துடக்கூடாது. மற்றவங்க நினைக்கிறாங்க அது பரிசுத்தத்துக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, பரிசுத்தத்தை பற்றிலாம் ரொம்ப பேசுறது இல்லை. பரிசுத்தன்ற வார்த்தையை கிறிஸ்தவத்தில் தான் பயன்படுத்துகிறோம். ரொம்ப உலகத்தில் அங்கங்கே கொஞ்சம் பயன்படுத்துகிறாங்க இப்போ கூட. ஆனால் ரொம்ப கிறிஸ்தவத்தில் இதை நம்புகிறோம். கர்த்தர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். அப்போ இந்த மாதிரி காரியத்தில் ஆண்டவரை விட்டு தூரம் போயாச்சுன்னா இதுதான் மற்றவர்களோட போய் கலக்கிறது. அவங்ககிட்ட போய் கலக்கிறதுனால என்ன ஆயிடுது? உலகத்தில் இருக்கிற கர்த்தர் அறியாத ஜனத்தில் இருக்கிற பரிசுத்தம் இல்லாத தன்மை நமக்குள்ளே வந்துடுது. இப்போ ரொம்ப லைட் ஆயிடுது. என்ன வேணால் பண்ணலாம், ஆண்டவர் மன்னிச்சிருவார். அவர் ரொம்ப கிருபை உள்ளவர். ஏன்னா இங்கே வந்து கொஞ்சம் சத்தியத்தை கேட்கும்போது என்ன சத்தியத்தை கேட்குறோம்? அவர் அன்பு உள்ளவர், கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர். இதெல்லாம் கேட்ட உடனே உலகத்தோடு இருக்கிற காரியத்தையும் கடவுளை அறியாத மக்களினுடைய சிந்தனையும் பைபிளும் கலந்துருது. அப்படியே மிக்சப் ஆயிடுது. போய் மிக்சப் ஆகி புது இறையியல் உண்டாயிருது நம்ம ஆளுங்களுக்கு. புது இறையியல் என்ன வேணால் ஆட்டம் போடலாங்க.
அதை என்ன சொல்லிடுறாங்கன்னா ஹைப்பர் கிரேஸ்ன்றாங்க. என்ன வேணால் பண்ணுங்க, கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அதை ஒன்றும் பண்ண மாட்டார், கண்டுக்கலாம் மாட்டார், அதை சரி பண்ணிடுவார். அவர் சரி பண்ணுற வரைக்கும் அவர் அனுமதிச்சிருக்கிறதுனால தாங்க இங்கே நடக்குது இப்படி தீமை. இவங்க ஆட்டம் போட்டுக்கிட்டு இங்கே அழகாக இருக்குது பாருங்கள். அறியாமையில் நடக்கும்போது எப்படி நடந்தாங்களாம், முன்னே கொண்டிருந்த இச்சைகளின்படி நீ நடவாமல். முன்னால் அறியாமையில் இச்சையில் நடந்தாங்க, இப்போ அறிஞ்சு என்ன சொல்கிறாங்க, கர்த்தர் அனுமதிச்சிருக்காருன்றான். இது என்னடா இது புது இறையெல்லாம் இருக்குது, இது என்ன புது கதையாக இருக்குன்ற மாதிரி, இது கதையை வேற மாதிரி சொல்கிறாங்க. இது கர்த்தர் அனுமதிச்சிருக்காரு, அவர் எப்போ என்ன சரி பண்ணுறாரோ அப்போ சரியாயிருங்க. ஊரில் சொல்லுவாங்க இல்லையா, எங்க அடங்காமல் அந்த பையன் திரியிறான், ஒரு கால் கட்டு போட்டு விட்டா சரியாயிரும்னு வாங்கல பழைய காலத்தில், அந்த மாதிரி கதை. அப்படி கட்டு போட்டு பலர் சரியானாங்களா ஆனாங்கன்றாங்க, ஒரு சிலர் அப்பயும் சரியானாங்களா இல்லையான்னு தெரில, என்ன கதைன்னு தெரியல. ஆனால் உலகத்தில் இப்படிலாம் நடைமுறை இருக்குது. அந்த நடைமுறை இங்கே வந்துடுது. என்ன ஆயிடுது, என்ன வேணால் ஆட்டம் போடலாங்க, பரிசுத்தத்துக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. ஆனால் வசனம் சொல்லுது, அவர் பரிசுத்தர், உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல. எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா, 15 1 பேதுரு 15. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராக இருங்கள். அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நம்மளுடைய எல்லா நடக்கையிலும் நாம் பரிசுத்தமாக இருக்கணும். அப்படி பரிசுத்தம் இல்லாமல் போகிறது தான் மற்றவர்களோட கலக்கிறது, வெறும் போய் பேசுறது சாப்பிட்றது, அந்த கதை இல்லை, தப்பாக புரிஞ்சிக்கூடாது. ஏன் பரிசுத்தம் இல்லாமல் போகிறது, கர்த்தர் மேலே அவர் வச்சிருக்கிற பரிசுத்த தன்மை நம்ம இழந்து போகிறது. இதுதான் பாருங்க மற்றவர்களுடைய அவளுடைய தாக்கம் நமக்குள்ளே வர்றதுனால நடக்குது. இதில் தான் எச்சரிக்கையாக இருங்க, இதில் தான் ஜாக்கிரதையாக இருங்கன்றார். 2வது. 3வது பாருங்க, தன்னை உயர்த்தும் தன்னையும் தன் சொந்த உணர்வுகளையும் வார்த்தைகளையும் பாருங்க தங்களுடைய வாழ்வையும் உயர்த்துகிற குணாதிசயம். தன்னையும் தன்னுடைய சொந்த உணர்வுகளையும் பாருங்க வார்த்தைகளால் இல்லைன்னா செயல்களால் மனதால் உயர்த்துகிற பாருங்க ஒரு குணாதிசயம். பொதுவாக மனுஷங்க பண்ணுறாங்க இல்லையா, அவங்க தங்களை ரொம்ப ஒரு மாதிரி உயர்வாக ஃபீல் பண்ணுவாங்க. தாழ்வாக இருந்தால் கூட அந்த தாழ்மையில் இன்ஃபீரியராக இருக்கும்போது கூட பாருங்கள் அதை இன்ஃபீரியராக இருக்கிறோன்னு நினைக்க மாட்டாங்க. அதுலேயும் தங்களை ஒரு மாதிரி உயர்த்தி காட்டி அவங்க அதில் சத்தங்கத்தம் போட்டு கவனத்தை எடுத்து அந்த அவங்க இன்ஃபீரியராக இருக்கிறாங்க, அதில் தாழ்ந்து இருக்கிறாங்கன்றதை கூட வெளியே காட்டிக்கொள்ளாதது போல் நடக்கிறாங்க. பொதுவாகவே மனிதர்கள்கிட்ட அது இருக்குது. வசனம் தான் சொல்லுது, யாக்கோபுக்கு எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம், யாக்கோபு 4:5-7. நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கியமான வாஞ்சையாய் இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா? அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். பாருங்க, உலகத்தில் அதெல்லாம் பண்ணுறாங்க. உலகத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா போஸ்ட் பண்ணுறாங்க, அதை பெருமையாக பண்ணுறாங்க. அதை இவங்க நிகழ்ச்சியெல்லாம் நடத்தும்போது சொல்கிறாங்க இல்லையா, இவங்க நான் வரும்போது இவங்க எங்கள் கூட இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப பெருமை. ஒரு முக்கியமான நபர் வந்துட்டாருன்னா அவரை சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க, இவர் எங்கள் கூட இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஆனால் வசனம் என்ன சொல்லுது, இவங்க கூட இருக்கிறதுனால அதில் பெருமைப்படுறது இல்லை, கர்த்தர் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறாருன்னு சொல்லுது. அதுதான் அழகாக சொல்கிறார் பாருங்க. 5, நம்மில் வாசமாக இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கியமான வாஞ்சையாக இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்கள். அர்த்தம் என்ன, நம்மில் வாசமாக இருக்கிற ஆவியானவர் என்ன பண்ணுறாராம், அவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சையாக இருக்கிறாராம். நம்ம இடத்துல ரொம்ப வைராக்கியமாக இருக்கிறாரு, நம்ம மேலே ரொம்ப வைராக்கியமாக இருந்து எதுக்கு, நம்மளை நேசிக்கிறதுல, நம்மளை அன்பு காட்டுறதுல, நம்மளை நடத்துறதுல, நம்மளை உயர்த்துறதுல, நம்மளை ஆசீர்வதிக்கிறதுல அவர் ரொம்ப வைராக்கியமாக இருக்கிறாரு. அப்போ நம்ம வைராக்கியம் எதில் போயிடக்கூடாதுன்னா, நம்மளுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துறதுலையோ, அதை வார்த்தைகளால் செயல்களால் மனதில். ஒரு சில நேரத்தில் மனிதர்கள் இப்படி பொதுவாக சொல்லுவாங்க, நடந்து முடிஞ்ச காரியங்களை அப்படியே மனசில் யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க, சரிங்களா, அப்படியே அங்கேயே எங்கேயோ துவண்டு நின்றுவாங்க. நடந்து முடிஞ்சிடும், ஆனால் அது ஒரு நாள் வெற்றியை கொடுத்துருக்கும், ஆனால் அந்த வெற்றி மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு. அப்போ இது மனுஷனுடைய சிந்தனையில் உயர்ந்து இருக்கிறதுனால கர்த்தர் நம்ம மேலே வைராக்கியமாக இருக்கிறாரு, அவர் நம்மளை நேசிக்கிறாருன்றது உணர்வு தெரியாமல் போயிடுது. அதான் அருமையாக கேட்குறாரு, நம்மில் வாசமாக இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சையாக இருக்கிறார் என்கிறத நீங்கள் அவர் வீணா சொல்லி இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்படிதான் சொல்கிறாரு, அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே. தேவன் தான் அதிகமான கிருபையை நமக்கு கொடுக்குறாரு. ஒவ்வொரு நாளும் நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய கிருபையே. அப்போ அப்படி தான் நம்ம இருக்கோம்.
நம்மளை நல்லா நடத்துறது ஆண்டவருடைய கிருபை, நம்மளை உயர்த்துறது ஆண்டவருடைய கிருபை, கைகளின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறது ஆண்டவருடைய கிருபை, மேன்மைகளை கொடுத்திருக்கிறது ஆண்டவருடைய கிருபை, எல்லாம் அவருடைய கிருபை. ஆனா இந்த கிருபையை நினைச்சு இதை அப்ரிஷியேட் பண்ணணும் ஒவ்வொரு நாளும். ஆண்டவரே, அதான் வசனம் சொல்லுது, தாழ்வில் நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தாழ்வில் நம்ம இருக்கும்போது, ஒண்ணுமில்லாம இருக்கும்போது அப்ப நினைச்சாரு, அதை நினைங்க. அதனால அது அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அந்த கிருபையை நினைச்சு அவர் அப்ரிஷியேட் பண்ணணும். அதை நினைச்சு அப்ரிஷியேட் பண்ணாம பாருங்க, இது பெருமை வந்துருச்சுன்னா நம்ம செஞ்சிட்டோம்னு. அப்பதான் என்ன சொல்றாரு, பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். பாருங்க, பல நேரத்தில் கிறிஸ்தவர்கள் பெருமைன்னு சொல்ற போது நம்ம தான் பெருமைப்படுறது இல்லையேன்னு நினைக்கிறாங்க. நமக்கும் பெருமைக்கு என்னங்க சம்மந்தம், நம்ம தான் பெருமைப்படுறது இல்லையேன்னு. ஆனால் இது எப்படின்னா, வாயை திறந்து பேசுறதுனால இல்லை. பல நேரத்தில் பலர் பேசுறது இல்லை. அதை மனசுக்குள்ளே இருக்கிற சிந்தனை, மனசுக்குள்ளே எப்படி போகுது, என்ன நடக்குது, இதெல்லாம் பேசுறது இல்லை, வாயை திறந்து சொல்றது இல்லை. ஆனால் மனதுக்குள்ள தங்களை எப்படி ஃபீல் பண்ணுறாங்க, எப்படி நினைக்கிறாங்க பாருங்க, அது ரொம்ப முக்கியம். பாருங்க, அங்கே தான் எங்கேயோ தவறு இருக்குன்னா அதை ரீவயர் பண்ணணும், அதை சரி பண்ணணும். மனசுக்குள்ள நாம் பேசுறது வெளியே பேசுகிற வார்த்தைகளை வச்சு இல்லை, மனசுக்குள்ள நம்ம மனசு ஆண்டவரோட கனெக்ட் ஆகிருக்கா, இருதயம் ஆண்டவருக்கு மேலே பிடிப்பா இருக்கா. பாருங்க, உலகத்தில் இன்னைக்கு கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிற உயர்வு, மேன்மை, ஆசீர்வாதம் இதெல்லாம் கர்த்தர் கொடுத்தாருன்னு சொல்ல முடியுமா? பாருங்க, அதை சொல்லிட்டு அதையே அப்ரிஷியேட் பண்ண முடியுமா மனசுக்குள்ள? வெளியே மட்டும் இல்லை, வெளியே சொல்லிடலாம், ஆண்டவர் கொடுத்தாருங்க, கர்த்தர் செஞ்சாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு வெளியே சொல்லிடலாம். ஆனால் மனசுக்குள்ள எப்படி ஒவ்வொரு நாளும் நினைக்கிறோம், மனசுக்குள்ள அதை எப்படி அப்ரிஷியேட் பண்ணுறோம்? பாருங்க, ஒரு கார் இருக்கு, இல்லை ஒரு பொருள் இருக்கு, ஒரு வீடு இருக்கு, ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்காருன்னு வைங்க, இல்லை ஒரு நல்ல உயர்வு, நல்ல வேலை, இன்னும் எப்படி என்ன வேணால் நீங்கள் எடுத்துக்கோங்க, இது நமக்கு கிடைச்சிருக்குது, ஆண்டவர் கொடுத்துருக்கிறாருன்னா இதை எப்படி அப்ரிஷியேட் பண்ண? சொல்லும்போது என்ன சொல்கிறோம், கர்த்தர் கொடுத்தாருங்க, கர்த்தர் செஞ்சாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சாட்சியெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா கிறிஸ்தவம். ஆனால் மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறாங்க, மனசுக்குள்ளே என்ன உணர்வு ஓடுது, மனசுக்குள்ளே எப்படிப்பட்ட சிந்தனை இருக்குது அதை பற்றி? அந்த வாகனத்தை பார்க்கும்போது, அந்த வேலையை பார்க்கும்போது, இல்லை அந்த வீட்டை பார்க்கும்போது எப்படிப்பட்ட சிந்தனை மனசுக்குள்ளே இருக்குது, அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ அப்படி தான் இருக்கணும். பாருங்க, கர்த்தர் மனசை தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. அவர் நம்ம பேசுகிற வார்த்தையை கேட்டுக்கிட்டு இருக்கல. நான் வேணா நீங்கள் பேசுகிறத நான் கேட்பேன், நான் பேசுகிறத நீங்கள் கேட்பீங்க இல்லையா? நமக்குள்ளே அதுதான் கம்யூனிகேஷன். இப்படி தான் நடக்குது, பேச்சு இப்படி தான் போகுது, இப்படி தான் புரிஞ்சுக்க முடியுது. செயல்களால், ஆக்ஷன்ஸால், என்னுடைய நடவடிக்கைகளால் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிறீங்க, நான் உங்களை புரிஞ்சுக்கிறேன். ஆனால் கர்த்தருக்கு இப்படி இல்லை. அவர் இந்த கோணத்தில் பார்க்குறவர் மட்டும் இல்லை, அவர் இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறார். எனக்கு தெரியாது என் இருதயம் என்னவா இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனால் உங்கள் இருதயத்தையும் என் இருதயத்தையும் அவர் ஆராய்ந்து அறிகிறார். அப்போ இது உலகத்தாரோட போய் கலக்கிறதுனா என்ன அர்த்தம்னா, உலகத்தாருக்கு ஆண்டவர் மேலே கனெக்ஷன் இல்லை, உலகத்தாருக்கு ஆண்டவர் மேலே ஈடுபாடு இல்லை, ஆண்டவர் கொடுத்துருக்க வாக்கு தத்தங்களை நம்புறது இல்லை, ஆண்டவர் கொடுத்துருக்கிற பாருங்க அவர் வாக்கு தத்தங்களோ ஆசீர்வாதங்களோ இது கர்த்தரிடத்துலேருந்து வந்ததுன்னு பெருசாக அவங்க அப்ரிஷியேட் பண்ணி அதன் மேலே கவனமாக இருக்கிறாங்களான்னா தெரியாது. அவங்க சொல்லலாம், இது நான் சம்பாதிச்சேங்க, நான் பண்ணேங்க இப்படின்னு வெளியே சொல்லலைன்னா கூட மனசுக்குள்ளே அதை நினைக்கலாம். ஆனால் அது நமக்கு சரி வராது கிறிஸ்தவர்களுக்கு. அதான் சொல்கிறாரு, பெருமை உள்ளவர்களுக்கோ தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ அவர் கிருபை அளிக்கிறார். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இரு மனம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். அருமையாக சொல்றாரு பாருங்க, ரெண்டு மனசு. வாய் ஒன்று சொல்லுது கர்த்தர் தான் கொடுத்தாருன்னு, ஆனால் மனசு என்ன நினைக்குது, மனசு எதை அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருக்குது, மனசுக்குள்ள எப்படிப்பட்ட ஒரு உணர்வு இருக்குது. மனசும் சொல்லுதா இது ஆண்டவர் தான் கொடுத்தாரு, ஆண்டவர் தான் செஞ்சாருன்னு. ஆண்டவரையே அப்ரிஷியேட் பண்ண முடியுதா, ஆண்டவரையே நினைக்க முடியுதா? அப்படி நினைச்சா மலை போல தேவை வந்தா கூட மனசு பயப்படாது. நினைக்கிறீங்களா? அப்படி நினைச்சா கர்த்தர் தான் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறாரு, ஒரு வீடையோ வாகனத்தையோ கொடுக்குறாருன்னு வைங்க, அதுக்கு ஏதோ ஒரு தேவை வந்துருச்சு, இது கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு, இல்லை ஒரு பிள்ளையை கொடுத்துருக்காரு, ஸ்கூல் ஃபீஸு கட்டணும், காலேஜ் ஃபீஸு கட்டணும், இதை கர்த்தர் கொடுத்துருக்கிறாருன்னு நினச்சா அது என்ன தேவையோ அந்த தேவையை ஆண்டவர் சந்திப்பார், அவர் கொடுப்பார். அதை அப்படி தான் உயர் பண்ணணும். சொல்லும்போது ஆண்டவர் கொடுத்துட்டாருங்க எங்களுக்கு பிள்ளை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பிறந்த நாள்லாம் கொண்டாடி எல்லாருக்கும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திர கூட்டம் நடத்திவிட்டு இது நினைக்கும் போது இதுக்கு ஃபீஸுக்கு என்ன பண்ணுறது, அது என்ன பண்ணுறது, இது என்ன பண்ணுறது,
அதுக்குன்ட்டு சும்மா வீட்டில் உட்காந்துட்டு வேலை செய்யாமல் ஆண்டவர் கொடுப்பாருன்னு சொல்லலை. என்ன சொல்ல வரேன்னா, மனசை ஆண்டவரோட பொருத்தணும்னு சொல்ல வரேன். அதான் சொல்கிறாரு, பரிசுத்தமாக்குங்கள், இரு மனசு இருக்கிற உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கன்றாரு. ரெண்டு மனசு இருக்கக்கூடாது. மாய்மாலக்காரர்கள்ன்றார் இயேசுவெல்லாம். ஏன் மாய்மாலக்காரர்ன்றாரு? வாயினால் ஒன்று பேசுகிறாங்க, செயல் கம்ப்ளீட்டாக வேற மாதிரி இருக்கு, அதனால அவங்க மாய்மாலக்காரர்கள். அப்போ இங்கே இரு மனசு என்னன்னா, வாயினால் சொல்றதெல்லாம் கர்த்தர் செஞ்சாரு, ஆனால் மனசு எதை பற்றி நினச்சிக்கிட்டு இருக்குது? கர்த்தர் கொடுத்தாரு, கர்த்தர் செஞ்சாரு, கர்த்தர் நடத்துறாரு, ஆண்டவர் தான் கொண்டு போறாரு. திறமை இருக்கலாம், தாளந்து இருக்கலாம், ஆற்றல் இருக்கலாம், இது எல்லாமே கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. அதனாலே நாம் வாழ்றோம். அப்படி இருக்கும்போது தான் சஸ்டெயின் ஆகுது, அப்போதான் ஆசீர்வாதம் நிலைச்சிருக்கு. இல்லைன்னா ஒரே அப்ஸ் அண்ட் டவுன் தான். அப்படி நல்லா போகுது, அப்புறம் திடீர்னு ஏதாவது ஒரு இடத்துல கீழே விழுந்த மாதிரி ஆயிடுது. ஏன்னா கர்த்தரை நம்பாமல் சுயத்துக்கு மேலே நம்பிக்கை வந்தோடனே ஆண்டவர் அப்படியே விலகிடுறாரு. ஆண்டவர் விலகிறாருன்னு சொல்கிறத விட இவங்க ஆண்டவர் விட்டு விலகி எங்கேயோ போயிடுறான். போனதுக்கப்புறம் ஆசீர்வாதம், கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் நிலைத்து இருப்பதில்லை, அப்படியே ஒரு டவுன்ஃபால். அப்புறம் மறுபடியும் ஆண்டவரை பிடிச்சி திரும்ப மறுபடியும் இது இப்படியே தான் போயிட்டுருக்கு. இஸ்ரவேல் மக்கள் நியாயாதிபதிகள் புஸ்தகத்தை வாசிச்சிங்கன்னா அது ஒரு தொடர் கதை, ஒரு சைக்கிள். என்னென்னா, பாவம் பண்ணுவாங்க, கர்த்தரை விட்டு தூரம் போவாங்க, எதிராளிகள் வந்து நெருக்குவாங்க, திரும்ப கர்த்தரை நோக்கி கூப்பிடுவாங்க, கர்த்தர் நியாயாதிபதி எழுப்புவார், எல்லாம் ஒழுங்காக போகும், தேசத்தை ஆசீர்வதிப்பார், திரும்ப அக்கிரமம் பண்ணுவாங்க. இப்படியே ஒவ்வொரு நியாயாதிபதி வர்றப்பையும் நடந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் நியாயாதிபதிகள் புஸ்தகத்தினுடைய ஓவரால் அதனுடைய பின்னணி. அப்போ இந்த மாதிரி ஆயிடுது வாழ்க்கை. அப்படி போகுது, அப்புறம் கீழே போயிடுது, அப்படி போகுது, அப்படி கீழே போகுது. ஆனால் வாழ்க்கை நிலையாய் இருப்பதில்லை, வெற்றி நிலையாக இருக்கிறது இல்லை. ஏன்னா மற்றவர்களோட போய் கலக்கிறதுனால இப்படி ஆயிடுது. மற்றவர்களோட கலக்கிறதுல 3 காரியம். 1, உலகம் நம்புறது போல மந்திரவாதம், பில்லி சூனியம், இதுக்கு மேலே நம்பிக்கை வைக்கக்கூடாது அவங்க நம்புகிறது போல. 2வது, அவங்க பரிசுத்தத்தை பொதுப்படையாக்குறது போல நம்மளும் பரிசுத்தத்தை பொதுப்படை ஆக்கக்கூடாது. 3வது, அவர்களுடைய உணர்வுகள், இருதயம் பாருங்க, தங்களுடைய செயல்கள் மேலே அதை ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பலாம், அவங்களுடைய திறமைன்னு நினைக்கலாம், உலகம் சொல்லலாம். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இது கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிற திறமை, கர்த்தர் கொடுத்துருக்கிற ஆற்றல், கர்த்தர் கொடுத்துருக்கிற கிருபை, கர்த்தர் கொடுத்துருக்கிற கனெக்ஷன், கான்டாக்ட், மக்களை தெரியுது, பலரை தெரியுதுன்னா இதெல்லாம் கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறாரு அப்படின்ற அந்த உணர்வு மனப்பூர்வமாய் ஆண்டவர் இடத்துல கனெக்ட் ஆகிருக்கணும். பாருங்க, இதெல்லாம் தான் மற்றவர்களிடத்துல நம்ம கலக்காம பிரிஞ்சு இருக்கிறதுனுடைய அடையாளம். பாருங்க, உணர்வு பூர்வமாக அவங்க கிட்ட நம்ம சேர்ந்து இல்லை, ஆனால் சமூக நல்லிணக்கத்தோடு இருக்கிறோம். அப்படி இருந்து கிறிஸ்துவை இந்த பூமிக்கு வாழ்ந்து காட்டி ஊரையே ரட்சிக்கிற வேலையில கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறாரு. பாருங்க, நம்மளை பார்க்கும் போதே 4 பேர் ஆச்சரியப்படணும், நம்ம வாழ்க்கையை பார்க்கும் போதே பலர் ஆச்சரியப்படணும், என்ன நடக்குது இங்கன்னு. அப்படி அவர்களோட போய் பேசும்போது, பழகும்போது கர்த்தருடைய பிரசன்னமும் அவருடைய செயல்களும் தான் வெளிப்படணுமே தவிர அவர்களினுடைய நடைமுறை, அவங்களுடைய வாழ்க்கை முறை நமக்குள்ளே வந்துடக்கூடாது. பாருங்க, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க, நான் கூட என் ஃப்ளாட்ஸில் நினைக்கிறது உண்டு, கர்த்தர் நம்மளை கொண்டு இங்கே வச்சுருக்காரு, இந்த ஃப்ளாட்ஸ்லேருந்து ஒருத்தங்க ரட்சிக்கப்பட்டால் நல்லா இருக்குமே. இங்கே அப்படிலாம் இல்லைன்னா என்ன வாழ்ந்து என்ன பிரயோஜனம் இல்லை, எதுக்கு வச்சுருக்காரு? போகிறாங்க, நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டா நானும் போகிறேன், போயிட்டு வரோம், இதெல்லாம் நல்லது, நல்ல நல்லிணக்கத்தோடு வாழ்கிறோம். சுற்றி இருக்கிறவங்ககிட்ட ஒரு நம்மளை பார்க்கும்போதே அவங்களுக்கு என்ன வரணும், ஒரு மாற்றம் வரணுமே. அப்படி இல்லைன்னா இது அர்த்தம் இல்லை. ஆனால் அப்படி நடந்துச்சு, கர்த்தர் அதை செய்கிறவர், அப்படி தான் நம்மளை நடத்தணும்னு நினைக்கிறாரு, அந்த நிலைக்கு தான் நம்மளை கொண்டு போகணும்னு நினைக்கிறாரு. இது ஏதோ நம்ம உலகத்தார்களோட போய் சேரக்கூடாதுன்றதுனால உலகமும் நம்மளும் அவங்க கிட்ட போய் பேசக்கூடாது, பழகக்கூடாது, அப்படி இல்லை. நாம் நமக்குள்ளாய் நம்மை கர்த்தருக்குள்ளாய் திடப்படுத்தி கர்த்தரை அறியாதவர்களுடைய பழக்க வழக்கம் நமக்குள்ள வராமல் நம்மை தற்காத்து கொண்டு இந்த உலகத்தில் கர்த்தரை வாழ்ந்து காட்டி இயேசுவின் மூலமாய் அநேகரை ஆத்தும ஆதாயம் செய்யும்படி நம்மளை அழைச்சிருக்கிறார். அப்படி செய்யும்போது, அப்படி வாழும்போது கர்த்தர் கொடுக்குற வெற்றி, அவர் செஞ்சு முடித்த காரியங்களை ஒரு மனுஷனாலையும் பறிக்க முடியாது. அவர் உங்களுக்கு ஒரு உயர்வை கொடுத்துருக்காரு, வெற்றியை கொடுத்துருக்காருன்னா அதை பறித்து போடவே முடியாது. இஸ்ரவேல் மக்களுக்கு செஞ்சார் பாருங்க. யோசுவா 23:14 கடைசி ஒரு தடவை வாசிச்சதை முடிப்போம். யோசுவா 23:14, இதோ இன்று நான் பூலோகத்தார் போகிறேன், தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்ன நல் வார்த்தைகளிலெல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போவதில்லை என்பதை உங்கள் முழு இருதயத்தாலும் உங்கள் முழு ஆத்மாவாலும் அறிந்திருக்கிறீர்கள். அவைகளெல்லாம் உங்களுக்கு நிறைவேறிற்று, அப்பொழுது அவைகளில் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. பாருங்க, இந்த மாதிரி கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஒவ்வொரு வார்த்தையும், ஒவ்வொரு வாக்கு தத்தமும், உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த தரிசனமும்
நிறைவேறாமல் இருக்கிறவைகளும் கர்த்தர் நிறைவேற பண்ணி உங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்த அவர் போதுமானவர். அப்போ அவர் பக்கம் பிடிச்சி அவர் பக்கம் சார்ந்து கொண்டா இஸ்ரவேல் மக்களுக்கு வெற்றி வந்தது போல உங்களுக்கும் வெற்றி வர முடியும். உங்களுக்கும் வெற்றி வந்து உங்களை சூழ்ந்து கொள்ள முடியும். அந்த வெற்றி நிலைத்திருக்கவும் முடியும். பாருங்க, அதான் ரொம்ப முக்கியம். ஒரு நாள் கொண்டாட்டம் இல்லை இது. இது வாழ்க்கை முழுவதும் கர்த்தர் நடத்துகிற வாழ்க்கை பயணம். வாழ்க்கையில் கர்த்தர் நம்மை நடத்துகிற பாருங்க, அவர் நம்மை கொண்டு செல்லுகிற காரியங்களாக இப்பேற்பட்ட காரியங்கள் நம்மை கர்த்தருக்குள்ளாக இன்னும் ஸ்திரப்படுத்தட்டும், நம்மை பலப்படுத்தட்டும். கர்த்தர் தாமே நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.